சூடான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கோல்டன் கலர் வந்த உடனே ஒரு தட்டில் ஆற வச்சிட்டோம். அடுத்தாப்பில் துவரம்பருப்பு அதே அளவுக்கு எடுத்துட்டு அதுவும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டோம். உடைச்ச கடலை அதுவும் அதே அளவுக்கு எடுத்திருக்கோம். உடைச்ச கடலை கலர் மாற வேண்டாம், லேசாக சூடு வந்தால் போதும். ஒரு சொட்டு நெய் எடுத்துட்டு இந்த காரத்துக்கு தகுந்த மிளகாய் வத்தல், 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோம். அதோட உப்பு, அதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தாச்சு. 3-4 பல் பூண்டு, அதில் இருக்க ஈரப்பதமும் போடுறதுக்காக சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிட்டோம். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி சுத்தம் பண்ணது, அதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சா பச்சை கொத்தமல்லி பொடி ரெடி.